பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இன்று காலையில் நாம் ஒருவர் சந்திக்கிறோமே, தேவனுடைய கிருபை அல்லவா? கடந்த நாட்களெல்லாம் கிருபையாய் காத்த தேவன் மீண்டும் இந்த காலையில் விசேஷமாய் அனுதினமும் ஆவியானவரோடு நடப்பதற்கு, பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்றைய வார்த்தை ஆவியானவர் என்ன கொடுக்கிறார் பார்ப்போம் வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். அன்பானவர்களே, காலை நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. இதில் ஒரு நோக்கம் இருக்கு அல்லவா? ஆவியானவரோடு கூட இன்றைக்கி நீங்கள் நடக்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு வழியே எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். உதாரணம், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகள். வனாந்தரம், செடி இருக்காது, குடி இருக்காது, மரம் இருக்காது, மனுஷனும் இருக்க மாட்டாங்க, சாப்பாடு கிடைக்காது, தண்ணீர் இருக்காது, பயங்கர உஷ்ணம். இதுக்கு பேர் தான் வனாந்தரம். ஆனால் இதை விட கொடுமையான ஒன்று அங்கே இருக்காது. அது என்ன? வழி இருக்காது. பிரியமானவர்களே, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபே ஒரு வனாந்தரம் போல் இருக்குல்ல. குடும்பமே வனாந்தரமாக இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வனாந்தரத்தில் உங்களுக்கு ஒரு வழி உண்டு. ஆமேன். வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை திறப்பார். பிரியமானவர்களே, ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆவியானவரை சார்ந்து இந்த நாளை நீங்கள் முடிச்சிருவீங்க. ஜெபம் பண்ணலாமா? ஒப்பு கொடுத்து என்னோட சேர்ந்து ஜெபிங்க. ஓகே? எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, அவர்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட ஆவியில் இணைந்து ஜெபிக்கிறேன். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ செய்கிறேன் சொன்னீரே, அந்த நியூ திங்ஸ் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக. வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற தேவனே, நம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் அபிஷேகத்துக்குள்ளே களி கூறுவார்களாக. என்றுமில்லாத ஒரு தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.